சிவகாசி ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரியில் இளநிலை தமிழ்துறை நடத்தும் தெற்காசிய பண்பாடும் சுய வேலை வாய்ப்பு களங்களும் என்னும் பொருண்மையிலான இந்நிகழ்விற்கு வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இணைய வழியிலான வேலைவாய்ப்பு வழிகாட்டி பயிற்சி நிகழ்விற்கு அனுமதி அளித்த கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழுவினருக்கு தமிழ்துறையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒருவரின் செயல்திறனை கொண்டு பொருள்களை உருவாக்குதலை கைத்தொழில் என்கின்றோம். கைவினை கரவேல் என்றார் அவை பிராட்டி. அவரை பின்தொடர்ந்த நாமக்கல் கவிஞரும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று பறைசாற்றினார். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்றார் கவிஞாயிறு தாராபாரதி. அன்றைய நிகழ்விலே அடுத்ததாக குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டல் அழகும் வஞ்சல் அழகும் அழகல்ல கல்வி அழகே அழகு என்பதற்கிணங்க தான் கற்ற கல்வியின் சுவையினை மாணாக்கரும் சுவைக்க வேண்டும் என விரும்பி மாணாக்கர்களுக்கு தொடர் நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கும் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களை வரவேற்புரையாற்றி சிறப்பிக்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரியினுடைய இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழ இருக்கக்கூடிய பயிலரங்கிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்விற்கு முறையானதொரு அனுமதியினை வழங்கி இருக்கக்கூடிய கல்லூரியினுடைய நிர்வாகத்தார், தாளாளர், முதல்வர் ஆகியோருக்கு நாங்கள் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்விற்கு நம்மிடையே சிறப்பு விருந்தினராக இந்தோனேசிய தென் கிழக்காசிய தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு விசாகன் மைலாசலம் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்களை வரவேற்று உங்கள் முன் அறிமுகம் செய்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்னார் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் நியூக்ளியர் பிசிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அணு இயற்பியலிலே முதுநிலை பட்டப்படிப்பினை பயிற்றியிருக்கின்றார்கள். சர் சுவிட்சர்லாந்து மற்றும் டாடா நிறுவனம் இணைந்து நிகழ்த்திய ஆய்வு திட்டத்திலே விஞ்ஞானியாகவும் பணியாற்றிய பெருமை அன்னார் அவர்களுக்கு உண்டு. வெஸ்டர்ன் கிராம்ப்டன் இன்ஜினியரிங் நிறுவனத்திலே இயக்குநராகவும் செயலாற்றி வருகின்றார். இந்தோனேசியா டெக்ஸ்மாகோன் தொழில் நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் திகழ்கின்றார். அதாவது அவருடைய படிப்பு என்பதெல்லாம் அறிவியல் சார்ந்தும் தொழில் சார்ந்தும் அமைந்திருக்கிறது என்றால் கூட அவருடைய அந்த ஆன்மாவினுடைய ஒரு உயிர் துடிப்பாக இருக்கக்கூடியது அந்த தமிழ் மொழி. தமிழை சார்ந்து பல செயல்பாடுகளை அவர் முன்னெடுத்து வருகின்றார். அதன் அடிப்படையிலே இந்தோனேசியாவிலே இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்தை உருவாக்கிய ஒரு நிறுவனராகவும் அதனுடைய தலைவராகவும் முன்னாள் தலைவராகவும் பணியாற்றிய பெருமை அன்னார் அவர்களுக்கு உண்டு. தற்பொழுது இந்தோனேசிய தென் கிழக்காசிய தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக இருந்து பல அரிய தமிழ் செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார். அன்னார் அவர்கள் ஒருபுறம் பார்த்தால் அது சயின்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி, மறுபுறம் பார்த்தால் தொழிலதிபர், இன்னொரு புறம் பார்த்தால் நல்ல தமிழறிஞர், பல்வேறு ஆளுமைகள் கொண்ட ஒரு பெரிய ஆளுமையாளர். நீங்கள் இப்படி கூட நினைத்து பார்க்கலாம். அறிவியலிலே இருந்து கிளைத்து நிற்கக்கூடிய அந்த தொழில் வளம், அந்த தொழில் வளத்தோடு கூடியிருப்பதோடு தன்னுடைய மொழியையும் தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், மொழியையும் பரவல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த தமிழ் சங்கம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு நல்ல தமிழ் ஆர்வலர். நீங்கள் இப்பொழுது அவருடைய தமிழை கேட்டவுடன் நீங்கள் நினைப்பீர்கள், நாமும் இது போல அழகான தமிழிலே பேச வேண்டும். பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் பெரு வணிகராக இருந்தால் கூட அவருடைய அந்த மொழி உச்சரிப்பும் அவர் பேசுகின்ற அந்த லாவகமும் பெரும் தமிழ் சான்றோரை போல அவரை நம்மிடத்தை அடையாளம் காட்டும். நான் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது முதலிலே தமிழ் மாணவர்களுக்கு தமிழ்துறை சார்ந்த வேலை வாய்ப்பு என்பதாகத்தான் அவரிடம் நான் ஒரு கோரிக்கையை முன்வைத்தேன். ஆனால் அவர் பேச பேச நான் என்னுடைய அந்த தலைப்பிலிருந்து மாறுபட்டு தொழில் முனைவோருக்கான ஒரு களத்தை இவர் மூலமாக அறிமுகப்படுத்தலாம் என்ற நிலைக்கு, ஒரு மனநிலைக்கு நான் வந்துவிட்டேன். எனவே ஒருவரிடம் பேசுகின்ற பொழுது அவருடைய செயல் சார்ந்த அந்த அனுபவங்களை கூட அந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்மானம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலே பணி வாய்ப்பு என்பது அனைவருக்கும் கிட்டாததாக இருக்கிறது. ஏன் நாமே ஒரு பெரிய தொழிலை உருவாக்கி மாணவர்களாகிய இந்த இளைஞர்களை உருவாக்கி பலருக்கும் பணி வாய்ப்பு அளிக்கலாமே என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். அவரிடம் பேச பேச நாமும் கூட ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு வணிகராக மாறிவிடலாமோ என்ற ஒரு தாக்கமும் உணர்வும் கூட ஏற்பட்டது உண்மைதான். அந்த அடிப்படையிலே இந்த பல்வேறு ஆளுமையாளராக இருக்கக்கூடிய ஒருபுறம் அறிவியல் ஆளுமை, தொழில் ஆளுமை, தமிழ் மொழி ஆளுமை என்று பல்வேறு பரிணாமங்களை பெற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய
இந்தோனேசிய தென் கிழக்காசிய தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் பெருமகனார் திரு விசாகன் மைலாசலம் அவர்களை நாங்கள் இந்த அவையிலே பெருமகிழ்வோடு வரவேற்று அறிமுகம் செய்கிறோம். வணக்கம் ஐயா. இந்த நிகழ்விலே எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய முதுகலை தமிழ்துறையினுடைய தலைவர் பெருமகனார் முனைவர் கா சிவனேசன் ஐயா அவர்களையும் தமிழ்துறை பேராசிரியர்களையும் இந்த நிகழ்விலே ஒருங்கிணைப்பாளர்களாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்துறை பேராசிரியர்கள் சாந்தி அவர்களையும் திரு ஊசாயை தமிழரசன் அவர்களையும் வரவேற்கின்றேன். எங்களுடைய கல்லூரியினுடைய பழைய மாணவராக இருக்கக்கூடிய திரு ஆறுமுகசாமி ஐயா அவர்கள் இங்கே இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வு நிகழ்வதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவர் திரு ராஜேந்திரன் IAS அவர்கள் தான் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தினார்கள். எனவே அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவிக்கின்றோம். இந்த நிகழ்விற்கு பல்வேறு துறைகளை சார்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பயன்பெறும் வகையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்துறை சார்ந்த மாணவர்களையும் எங்களுடைய தமிழ்துறை இனிதே வரவேற்கின்றது. வணக்கம். சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து நிகழ்விற்கு வருகை புரிந்தோரை வரவேற்று பேசிய அம்மா அவர்களுக்கு நன்றி. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கலைத்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்றார் பாரதி. அவரின் அடியை உற்றி தெற்காசிய பண்பாடும் சுய வேலைவாய்ப்பு களங்களும் எனும் தலைப்பில் சிறப்புரையாற்ற இந்தோனேஷியா தென்கிழக்காசிய தமிழ்ச்சங்க தலைவர் திரு விசாகன் மைலாசலம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. தமிழர்களாகிய எங்கள் வாழ்விற்கும் வளத்திற்கும் முதல் காரணமாக விளங்கும் தமிழுக்கு என் முதல் வணக்கம். இந்த இணைய வழி கருத்தரங்கிற்கு என்னை இங்கே அழைத்த ஐயநாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அசோக் அவர்களே, தமிழ்துறையின் தலைவர் முனைவர் சிவனேசன் அவர்களே, தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் அருள்மொழி அவர்களே, மற்ற துறைகளை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களே, நான் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக மிக முக்கிய காரணமாக இருந்த எனது அருமை நண்பர் திரு முனைவர் ராஜேந்திரன் IAS அவர்களே, இன்றைய நிகழ்வை மிக ஆர்வத்துடன் வந்து இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு கலந்த வணக்கம், காலை வணக்கம். இங்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஆசியா, தென்கிழக்கு ஆசியா இல்ல தெற்காசியாவில் தமிழர்களின் பண்பாடுகளும் சுய வேலைவாய்ப்பு தளங்களும் என்பது. உலக நாடுகளில் தடம் பதித்த தமிழ் இனத்தின் பெருமைகளை பற்றியும் பண்டைக்கால சாதனை உச்சத்திலிருந்து இந்த காலத்திலே வீழ்ந்து கிடக்கும் தமிழினம் எப்படி மீண்டு எழ வேண்டும் என்பதை பற்றியும் வெளிநாடுகளில் வாழும் தமிழ் தொழில் அதிபர்களுடன் சேர்ந்து எப்படி தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் கற்றுக்கொண்டு மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக உருவாக வேண்டும், இணைந்து செயல்பட வேண்டும் என்பதையும் இந்த கலந்துரையாடலே நாம் சற்று காணலாம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி. உலகிலே மிக தொன்மையான நாகரிகத்தையும் மிக பழமையான மொழியையும் கொண்டவன் தமிழ். நாமக்கல் கவிஞர் மிக அழகாக கூறியதை போல, தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அறிவின் கடலை கடந்தவனாம், கலைகள் யாவும் வல்லவனாம், கலைகள் யாவினும் வல்லவனாம். அப்படி புகழின் உச்சத்திலும் நாகரீகத்தின் உச்சத்திலும் செல்வத்தின் உச்சத்திலும் கல்வியின் உச்சத்திலும் வாழ்ந்த தமிழினம் சோழ மன்னர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு சுமார் 600 ஆண்டுகள் பல்வேறு வேற்றின மன்னர்களின் ஆட்சியின் கீழ் விஜயநகர பேரரசாகலாம், நாயக்க மன்னர்கள், பிறகு
ஆங்கிலேய ஆட்சியின் கூட இத்தகைய ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்ட தமிழன் இன்றும் அவன் கண்ட வீழ்ச்சியிலிருந்து முழுமையாக விடுபடாமல் இருக்கிறான் என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. வீழ்ந்து கிடக்கும் தமிழனை மீட்டெடுக்க வேண்டும். இப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நாம் எந்த உயரத்திலிருந்து வீழ்ந்தோம், நம் உயரம் என்ன, நாம் நம்முடைய பெருமைகள் என்ன என்பதை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் புரிந்து கொண்டேமே ஆனால் நாம் மீண்டு எழுவதற்கு மிகவும் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அதே நேரத்திலே நமக்குள் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை விலகவும் அது உதவி செய்யும். எல்லா துறைகளிலும் தமிழர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் முன்னோடியாக விளங்கியவர்கள். ஒரு துறை இரண்டு துறை அல்ல, எல்லா துறைகளிலும் அவர்கள் வழிகாட்டியாக விளங்கியவர்கள் என்பதுதான் இது ஒரு வியக்கத்தக்க உண்மை. இது ஒரு மறைக்கப்பட்ட உண்மையும் கூட. தமிழ் வணிகர்கள் உலகமெல்லாம் கடல் வழியாக சென்று வணிகம் செய்தனர். அவர்கள் அவ்வாறு வணிகம் மட்டும் செய்து விடவில்லை. அவ்வாறு வணிகம் செய்ய சென்றவர்கள் அனைத்து நாடுகளிலும் நமது கலாச்சாரம், மொழி, பண்பாடு, இலக்கியம், வாழ்க்கை நெறி, அறிவியல், வானவியல், மருத்துவம், விவசாயம், விளையாட்டு ஆகிய அனைத்து அறிவாற்றல்களையும் உலக மக்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். இந்தியாவின் பல மாநிலங்களில் மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளை கைப்பற்றி ஆட்சி செய்தவன் தமிழன். குறிப்பாக ராஜராஜன், ராஜேந்திர சோழன். இந்தியாவில் உள்ள ஒரிசா, பீகார், வங்காளம் போன்ற இடங்கள் இந்தியா முழுவதும், இலங்கை, அந்தமான் நாடுகள், சுமத்ரா, ஜாவா தீவுகள் மற்றும் அனைத்து தென்கிழக்காசிய நாடுகளிலும் தனது ஆட்சியை செலுத்தியவன் சோழன். இப்படி பல பல வெற்றிகள். படை பலத்தில் வல்லவனாக தமிழன் இருந்திருக்கிறான். படை பலத்தில் மட்டுமல்ல, தமிழனுடைய பெருமையை பார்க்க வேண்டும் என்றால் அவனுடைய மொழியை பற்றி, உலகிலே மிகச்சிறந்த பழமையான மொழி, உலகில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி நம் தமிழ் மொழி. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஆங்கில மோகம் நம்ம கிட்டே இருந்து விலகும். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் கொஞ்சமா விலகும். இன்னைக்கு பேசப்படுற மொழிகள்னு பார்த்தீங்கன்னா சுமார் 7000 மொழிகள் உலகிலே பேசப்படுகின்றன. இந்த 7000 மொழிகளிலே அனைத்து மொழிகளுக்கும் காமன் வேர்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். பொதுவான ஒரு சில சொற்கள் இருக்கின்றன. அனைத்து 7000 மொழிகளுக்கும் பொதுவான ஒரு சில சொல். அது ஒரு மிகச்சில சொற்களே, ஒரு 200, 300, 400 சொற்கள் இருக்கலாம் தேடி தேடி பார்த்தா. இந்த பொதுவான சொற்கள் எங்கிருந்து வந்திருக்கின்றன? இந்த பொதுவான சொற்கு ஒரு உதாரணம் அம்மா, அம்மா. பல மொழிகளிலே இது அம்மா, அம்மா என்றுதான் அழைக்கிறது. இதை போன்ற சொற்கள் எங்கிருந்து, எந்த மொழியிலிருந்து இது வந்திருக்கிறது? ஆங்கிலத்திலா, ஜப்பானிய மொழியிலா, கிரேக்க மொழியிலா, சீன மொழியிலா? இந்த பொதுவான மொழிகள், இந்த 7000 மொழிகளிலும் உள்ள பொதுவான வார்த்தைகள், சொற்கள் ஒரே ஒரு மொழியில் வந்திருக்கின்றது. அந்த மொழி எந்த மொழி என்றால் அது தான் நமது தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியிலிருந்து தான் இந்த பொதுவான சொற்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதனுடைய நம்மளுடைய பழமை என்ன என்பது நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஆனா அது மட்டும் இல்ல, நமக்கு இன்னும் அந்த ஆங்கில மோகம், பிற மொழி, பிற இனம், பிற நாட்டு மோகம் இன்னும் அதிகமாக தான் இருக்கு. நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மை இதுல ஒரே ஒரு இதை பார்ப்போம். ஆங்கிலத்துக்கும் கொரிய மொழி மட்டும் நம்ம பார்ப்போம். அதாவது ஆங்கில மொழியில ஆங்கில மொழி நம்ம நிறைய பேர் நினைப்போம், நம்ம ஆங்கில மொழி மிகச்சிறந்தது. ஏன்னா இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அதுதான் ஒரு இணைப்பு மொழியா பயன்படுது. தமிழ் சரியான இணைப்பு மொழி இல்லை, தகுந்த மொழி இல்லை என்பதை நம்ம நினைப்போம். ஆனா எத்தனை சொற்களை
ஆங்கிலம் நம்ம தமிழ் மொழியிலேருந்து எடுத்துட்டு போயிருக்கு, கடன் வாங்கி அவர்கள் அந்த மொழியை கட்டமைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்க தெரிந்து கொண்டால் நமது மொழியின் பெருமை இன்னும் நல்லா விளங்கும். அது பல ஆயிரக்கணக்கான சொற்கள். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நம்ம சொல்லிட்டு அடுத்த இதுக்கு போவோம். அதாவது எஸ் என்ற ஒரு ஒலியை முன்ன சேர்த்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுடைய குரல் அமைப்புகளை பொறுத்து அவங்க ஒரு சில வார்த்தைகள் மாறும். இப்ப எப்படி நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம், பேச்சு என்பதற்கு முன்னால் ஒரு எஸ்ஐ சேர்த்து அதை ஸ்பீச் என்று அவர்கள் மொழியிலே அவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ, அதுபோல பல வார்த்தைகளை எஸ் என்ற ஒலியை மற்றும் சேர்த்து நமது தமிழ் வார்த்தைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இது போன்ற 250 வார்த்தைகள் சொற்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதனுடைய முழு விவரம் என்னிடம் இருக்கிறது. அதுபோல உதாரணத்துக்கு 1-2 சொல்லுமானால், இப்ப பஞ்சு என்பதற்கு எஸ்ஐ சேர்த்து ஸ்பாஞ்ச் என்பதும், தச்சு தையல் தைக்கிறோம், எஸ் பிளஸ் தச்சு ஸ்டிச்சு, உடனே செய்யணும், எஸ் பிளஸ் உடன் சடன், படிக்கிறது எஸ் பிளஸ் படி ஸ்டடி, ஒரு காணொலி இல்ல கான் சொல்றோம், கான் எஸ் பிளஸ் கான் ஸ்கேன். இந்த மாதிரி எத்தனையோ வார்த்தைகளை, 200க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை எஸ் என்ற ஒரே ஒரு ஒலியை மட்டும் இணைத்து நம் தமிழ் வார்த்தைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், தமிழ் சொற்களை. அது மட்டும் இல்ல, எஸ் சேர்ந்தது மட்டும் இல்ல, வேற ஒரு சில முக்கியமான வார்த்தைக்கும் பார்ப்போம், ஆங்கில வார்த்தைகள். அதாவது சேவிங்ஸ், என்ன சேமித்தல், சேவிங்ஸ். அப்புறம் ஒரு கையேடு இருக்கும், நம்ம கையேடு கையில வச்சிருப்போம். கையேடுன்றது நம்மளுடைய டைரி மாதிரி கையேடு தான் ஆங்கிலத்திலே கைடு என்று போய்விட்டது. வீணாக நீங்க ஏன் செய்கிறீர்கள், வீண் என்று சொல்லுவோம். வீண் என்பது வெயின், VAIN, வெயின் என்று அவர்கள் எடுத்துக்கொண்டார். வில், வானவில், அம்பு விட்டு விடும் வில். வில் என்பது எப்படி உருண்டை அழகாக இந்த சர்க்கிள் இருக்கின்றதோ, அந்த வில் வானவில். வில் என்பதை வீல் என்று எடுத்துக்கொண்டார்கள். உருண்டு கொண்டு வருகின்றது, உருண்டை என்பதை ரவுண்ட் என்று எடுத்துக்கொண்டார்கள். பரிசு பொருள்கள், மன்னன் புலவர்களுக்கு கொடுக்கும் பரிசு பிரைஸ் என்று எடுத்துக்கொண்டார்கள். அச்சம் என்பது மடமையடா, மடத்தனம், மட என்பதை அவர்கள் மேட் என்று எடுத்துக்கொண்டார்கள். விழி, இந்த விழி என்பதை விஷன் என்று எடுத்துக்கொண்டார்கள். கொல் என்பதை கில் என்று எடுத்துக்கொண்டார்கள். காசு என்பதை கேஷ் என்று எடுத்துக்கொண்டார்கள். வெற்றி என்பதை விக்டரி என்று எடுத்துக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, சிறிய மேடு பெரிய மேடு என்று சொல்லும் மேடு, பெரிய மேடை தான் பிரமிட் என்று எடுத்துக்கொண்டார்கள். இதே போல பேசிக்கொண்டே போகலாம். அதுக்கென்று தனியான ஒரு செஷன் வைத்து நாம் இதெல்லாம் பேசிக்கொண்டே போகலாம். எப்படி அதிக வார்த்தைகள், சொற்கள், ஆங்கிலத்தில் உள்ள பெருவாரியான சொற்கள் தமிழ் சொற்கள் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டன. லோன் வேர்ட்ஸ் என்று சொல்லுவார்கள், கடன் வாங்கி எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸோ அது மாதிரி ஆங்கிலம் மட்டும் இல்லை, இது மாதிரி நம்ம பார்க்கும்போது தமிழை இழிவாகவும் ஆங்கிலத்தை மிக உயர்வாகவும் நினைத்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு இதன் மூலம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆங்கிலேயர் அவனுடைய மொழியை கூட நம் தமிழ் மொழியிலிருந்து தான் உருவாக்கி இருக்கிறார். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம நெஞ்சை நிமிர்த்த முடியும், தமிழன் என்று நெஞ்சை நிமிர்த்த முடியும். அதாவது இந்த கொரிய எல்லாம் ஒரே ஒரு மொழி நம்ம பார்த்துருவோம், கொரிய மொழியில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பல்லு, நம்ம பல்லு டீத், பல்லுக்கு பல்லு தான். புல்லுக்கு கிராஸ், புல்லுக்கு புல்லு தான். பாம்புக்கு பாம்பு தான். ரைஸ், சோறுக்கு சோறு தான். அதே மாதிரி சண்டைன்னா சண்டை தான், அங்கேயும் சண்டை. அன்னிக்கு அன்னி தான் கொரிய மொழியில, சவுத் கொரியன் மொழியில. அம்மா தான் சவுத் கொரியன் மொழியில. மனைவி மனுரா தான் சவுத் கொரியன் மொழியில. அது மாதிரி சவுத் கொரியன் மொழியில பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் வேறு சொற்கள், நம்ம சொற்களை எடுத்துதான் அவங்க மிக பலமான அவர்களுடைய ஒரு மொழியை கட்டமைத்திருக்கிறார்கள். அது மாதிரி இந்தோனேஷிய மொழியெல்லாம் பாத்தீங்கன்னா 20-30% முழுக்க தமிழ் சொற்கள் ஆதிக்கம் தான் இருக்கும். அதை நீங்க அதை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஆயிரம் கணக்கான வார்த்தைகள், அத்தனை வார்த்தைகளும் தமிழிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். அது சகோதரனாக இருந்தாலும் சரி, அது அவர்களுக்குள்ள அவங்களுடைய அப்பாவை கூப்பிடுறது ஐயா என்று கூப்பிடுவார்கள்.
மிக தூய தமிழ் சொற்களை எல்லாம் அவங்க இன்னும் உபயோகத்தில் வச்சிருக்காங்க. அது மாதிரி நம்மள வந்து இவ்வளவு பெருமையா இருந்தவங்களை நம்ம இன்னைக்கு வீழ்ந்து கிடக்கிறோம். ஏன்? வலிமையானவர்கள் நம்மளை வீழ்த்திருக்கின்றார்கள். அந்த வலிமையானவர்கள் இன்று நான் சொல்லல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த வலிமையானவர்கள் தமிழை வீழ்த்தியதனால் இன்னும் தமிழ் ஆனால் வீழாமல் நிற்கின்றது. அதுதான் தமிழினுடைய சிறப்பு. ஆனால் இந்த வலிமையானவர்கள் எப்பயுமே நம்மை வீழ்த்தி கொண்டே இருப்பார்கள் என்பது அல்ல. வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதார், மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவார், உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா, மதிவால் என எடடா மிக கொடியோர் செயலறவே. அதாவது இனி நாம் மதியால் வெல்வோம், கொலைவால் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குதான் நான் சொல்றேன், மதிவால் என எடடா மிக கொடியோர் செயலறவே. அது போல இந்தோனேஷியால நான் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷங்களுக்கு மேல இந்தோனேஷியால இருக்கேன். தமிழும் எங்களுக்கும் அங்க தமிழ் பேச வாய்ப்பே அங்க கிடையாது எங்களுக்கு. ஆனா அது எங்களுடைய பாட்டன் வீடு மாதிரிதான். நாங்க போய் பார்த்தா தமிழினுடைய அத்தனை சுவடுகளும் அங்க பார்க்கலாம். அது எல்லாத்துலயும், அது மொழியா இருந்தாலும், அது கலாச்சாரமா இருந்தாலும், அவங்களுடைய பழக்க வழக்கமா இருந்தாலும், என்ன இருந்தாலும், அவங்க விளையாட்டுகள் இருந்தாலும், நம்ம சிலம்பம் அங்க வந்து சீலாத் என்ற பேர்ல சிலம்பம் அங்க இருக்கு. தென்கிழக்கு ஆசியா முழுவதும் சிலம்பம் அங்க இருக்கு. நம்ம விளையாட்டுகள், நம்ம பழக்க வழக்கங்கள் அனைத்தும் தென்கிழக்கு ஆசியாவில் நீங்க பார்க்கலாம். தென்கிழக்கு ஆசிய மொழிகள் அனைத்துக்கும் எழுத்து வடிவம்னா அது பிராமி எழுத்து வடிவம், அதுதான் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து ஒரு ஆங்கிலத்தை ஒரு ஸ்கிரிப்டா எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த பிராமி என்ற எழுத்து வடிவம் தான் ஒரு எழுத்து வடிவமா தென்கிழக்கு ஆசியா முழுவதும் இருந்தது. அது மட்டும் இல்லை, கோவில்கள் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசியா முழுவதும் தமிழினுடைய ஆதிக்கத்தில் வந்த கோயில்கள், கட்டப்பட்ட கோயில்கள், மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயில், உலகத்திலே மிக மிக பெரிய கோயில், வழிபாட்டு தலம், மிகப்பெரிய வழிபாட்டு தலம் உலகத்தில் 400 ஏக்கர் கொண்டது, 1.6 ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்டது வந்து அங்கோர் வாட் கோயில், விஷ்ணுக்காக கட்டப்பட்ட கோயில். அந்த அங்கோர் வாட் கோயில் வந்து உலக புகழ்பெற்ற கோயில். ஒரு மனிதனால் இப்படி கட்ட முடியுமா என்று வியக்கத்தக்க வகையில கட்டப்பட்ட கோயில். அதே போல பெரம்பனான், அது வந்து அங்கோர் வாட் கம்போடியாவில் இருக்கிறது. பெரம்பனான் என்ற கோயில் வந்து மிகப்பெரிய கோயில். அதுவும் அந்த கோயில் வந்து எங்க இருக்குன்னா இந்தோனேஷியாவில் சென்ட்ரல் ஜாவாவில் இருக்கிற கோயில். ஜாவாவில் வந்து நம்ம ராஜராஜ சோழன் கைப்பற்றி ஆட்சி செய்த இடம் ஜாவா. அந்த ஜாவாவில் வந்து பெரம்பனான் என்ற ஒரு மிகப்பெரிய கோயில் வளாகம் இருக்கு. அது வந்து அது போல அங்க எல்லாத்திலும் நீங்க, அதாவது அவங்களுக்கு அந்த பெயர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹென்ரா தேவி, ஹென்ரான்றதான் அதிக பெயர். ஹென்ரான்றது நாங்க போன பிறகு அது ஒரு முஸ்லிம் பெயர் தான் நாங்க நினைச்சோம். ஹென்ரான்றது இந்திரா என்னதுல இருந்து மருவி வந்திருக்குன்னு அப்பதான். ஏன்னா எத்தனை பேரும் இந்திரான்றது ரொம்ப காமன் பேர். அதே மாதிரி அங்க போன தேவின்றது ரொம்ப ரொம்ப காமன் பேர். அங்க இருக்க பெயர்கள் கூட ஊர்களுடைய பெயர், அவங்களுடைய பெயர்கள் ரொம்ப தமிழுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கக்கூடியது. நம்மளுடைய கலாச்சாரம் வந்து அங்க வந்து ரொம்ப பிணைந்து கிடக்கின்றது. அதே மாதிரி பாலி என்ற தீவுல ஒன்றும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வியக்கத்தக்க ஒரு இடம். 85% இந்துக்களை கொண்ட ஒரு நாடு தமிழகத்துக்கு வெளியே, அது பாலி தீவு. அங்க 3500க்கு மேற்பட்ட கோயில்கள் அங்க இருக்குது. எல்லா இந்து பண்டிகைகளும் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். இங்க இருக்க மாதிரி தீபாவளி கொண்டாடினாலும் நெய்ப்பி என்று பல விதமான கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். இன்றும் வழிபாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கோயிலை, நம்ம இப்போ துளசி மாடம் வச்சிருக்க மாதிரி ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கோயிலை வைத்து வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள் பாலி இன மக்கள். நாம் எப்படி வீழ்ந்தோம்? இத்தகைய பெருமைக்கு சொந்தக்காரனாக இருந்த தமிழன் எப்படி வீழ்ந்தார்? நெடுங்காலமாக இருந்த அந்நியர்களிடம் ஆதிக்கமா, அடிமை வாழ்க்கையா, அல்லது தாழ்வு மனப்பான்மையா? எதனால் நாம் வீழ்ந்தோம்? அதெல்லாம் பார்க்கணும்னா இன்னும் நிறைய அலச வேண்டி இருக்கின்றது.
அதை விட்டுருவோம். வெளிநாடுகளில் இன்னைக்கு தமிழர்கள் நிறைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது அதுங்களுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்குன்றத ஒரு சின்ன ஒரு அலசல் பண்ணுவோம். அதாவது ரெண்டு இனங்கள் தான் உலகம் ஃபுல்லா பரவி வாழற இனம். ஒன்று தமிழ் இனம், அடுத்தது சீனர்கள். உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்க சீனர்கள், உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்க தமிழர்கள். ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸ்ல ஒரு 193 நாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள். அந்த 193 நாட்டுல 120 நாடுகள்ல கிட்டத்தட்ட தமிழர்கள் அந்தந்த நாட்டினுடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சீனர்களும் அதே மாதிரி நிறைய நாடுகள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? சீனர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் பெரிய வணிகர்களாக, செல்வந்தர்களாக வாழ்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் மட்டும் ஆங்கிலேயர்களால் தோட்ட தொழிலாளர்களாக அங்கே அழைத்து செல்லப்பட்டவர்கள் இன்றும் பொருளாதாரத்திலே பின்தங்கிய நடுத்தர வர்க்கமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அந்தந்த நாட்டிலே சமுதாயத்திலே, அரசியலிலே, வாழ்க்கை தரத்திலே வலிமை பெற்றவர்களாக உயர வேண்டும் என்றால் என்ன செய்வது? நான் வெளிநாட்டு தமிழர்களை பற்றி பேசுகின்றேன். உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அந்தந்த நாட்டிலே சமுதாயத்திலே, அரசியலிலே, வாழ்க்கை தரத்திலே வலிமை பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்றால் அவர்கள் பொருளாதாரத்திலே முன்னேற்றம் அடைய வேண்டும். மிக முக்கியமான ஒன்று. அதேதான் தமிழக மக்களுக்கும் தமிழக இளைஞர்களுக்கும் அதேதான், பொருளாதாரத்திலே முன்னேற்றம் அடைய வேண்டும். தமிழகத்தில் வாழும் தமிழர்களும் வெளிநாட்டில் வாழும் தமிழர்களும் ஒன்றிணைந்து நாடுகளுக்கு இடையேயான ஏற்றுமதி இறக்குமதியை மேம்படுத்தவும் தொழில் மேம்பாட்டுக்கான ஒரு தளம் அமைக்கப்படுமேயானால் அது ஒட்டுமொத்த தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் மிக பெரிய விடிவு காலமாக கண்டிப்பாக அமையும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே தமிழர்கள், குறிப்பாக இளைஞர்கள், வேலை தேடியே அலையும் சமூகமாக இல்லாமல் தொழில் முனைவர்களாக, தொழில் அதிபர்களாக இந்த உலக அரங்கிலே முன்னேற வேண்டும். அது மிக முக்கியமானது. வெளிநாடுகள் வாழும் தமிழர்கள் தொழில்துறையிலே ஓரளவு மிகவும் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தமிழக இளைஞர்கள் தமிழ்நாட்டிலேயே சுய தொழில்களில் ஈடுபட செய்து வெளிநாட்டில் வாழும் தமிழர்களோடு இணைந்து குறுகிய காலத்திலே அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் நமது இலக்கு. இப்போ இதுக்கு எப்படி என்ன செய்ய போறோம்? முதலாக தொழில் தொடங்குறாங்க யங்ஸ்டர்ஸ், யூத், இளைஞர்கள். தமிழ்நாட்டிலே முதலாக தமிழ் தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன வழிகாட்டுதல் நாம் அளிக்க முடியும்? The right direction for them, right advice for them. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா we should know the macro economics. அதாவது நம்ம ஒரு சரியான ஒரு திசையிலே நம்ம காயை நகர்த்தும் பொழுதுதான் நமக்கு அதனுடைய ரிசல்ட், அதனுடைய விளைவுகள் நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா பிஸ்னஸும் நம்ம சக்சஸ் ஆக முடியாது. அதனுடைய டைனமிக்ஸ், அதாவது SWOT அனாலிசிஸ் சொல்லுவாங்க. SWOT என்பது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட். இந்த SWOT அனாலிசிஸ் பண்ணும் பொழுதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம நாட்டினுடைய பலம் என்ன, நம்ம நாட்டினுடைய வீக்னஸ் என்ன, நம்மளுடைய வீக்னஸ் என்ன, அப்புறம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்ன த்ரெட்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஆராய்ந்து செய்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது அந்த தொழில் மிகவும் வெற்றிகரமாக கண்டிப்பாக அமையும். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய அளவிலே தமிழகத்திலே இளைஞர்களை ஒன்றுபடுத்தி தொழில் முனைவோர்களை உருவாக்க ஒன்றிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். அதற்கான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம், எடுக்க போகின்றோம். இப்படி இருக்கும் பொழுது எதை போன்ற எந்த வழியிலே நாம் இந்த முயற்சிகளை எடுக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது.
அதை படிக்கும்போது நம்ம ஒரு புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன டைனமிக்ஸ் இந்த பிஸ்னஸ் வந்து த வேல்யூ செயின் ஆஃப் த பிஸ்னஸ் ஆஃப் த ப்ராடக்ட், வேல்யூ செயின். அந்த வேல்யூ செயின் பார்க்கும்போது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அந்த வேல்யூ செயின் ஒரு 4 கட்டங்களாக இந்த வேல்யூ செயின் பிரிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன? டிசைன், மேனுஃபேக்சரிங், பிராண்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். டிசைன், மேனுஃபேக்சரிங், பிராண்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் 4 வகையால. இந்த 4 வகையில நீங்க எங்க உங்களை எதுல நீங்க ஈடுபட போறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு டிசைன் கம்பெனியா உலகம் முழுதும் உங்களுடைய R&D ப்ராடக்ட், உங்களுடைய பேட்டன்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி உலகம் முழுவதும் ஒரு டிசைன் கம்பெனியா நீங்க போக போறீங்களா? இல்லை ஒரு பிராண்டை ஒன்று எடுத்து அந்த பிராண்டை வந்து அந்த ப்ராடக்டை உலகம் முழுவதும் விற்க போறீங்களா? இல்லை வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறீங்களா? இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போறீங்களா? இது எது வந்து இந்தியாவுக்கு சூட்டபிளா இருக்கும், எது நமக்கு சூட்டபிளா இருக்கும்? இன் ஜெனரல் நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிசைன் அண்ட் பிராண்டிங்ன்றது வந்து இட்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டெவலப்ட் நேஷன்ஸ். டிசைன் அண்ட் பிராண்டிங் இது வந்து இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டெவலப்ட் நேஷன்ஸ். மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டெவலப்பிங் நேஷன்ஸ். வளரும் நாடுகளினுடைய கையிலே இந்த ப்ரொடக்ஷன், இந்த மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வளரும் நாடுகள் கையில் இருக்கு, வளர்ந்து வரும் நாடுகள் கையில். ஆனால் டிசைன் அண்ட் பிராண்டிங் வந்து வளர்ந்த நாடுகள் தான் அவங்க கையில் வச்சிருக்காங்க. அதனால வந்து நம்ம டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு நம்ம பண்ண முடியுமா அப்படின்றத நீங்க யோசிக்கணும். ஏன் வளர்ந்த நாடுகள் மட்டும் அதை கையில் வச்சிருக்காங்க? அதாவது ஏன் டிசைன் மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், ப்ராடக்ட் எக்ஸாம்பிள். அதாவது ஏர்கிராஃப்ட், உலகமெல்லாம் நம்ம வந்து போயிங், ஏர்பஸ், பாக்கர் இந்த மாதிரி பிளேன்ல தான் உலகம் ஃபுல்லாக நம்ம பயணிக்கிறோம். அந்த அந்த ஏர்கிராஃப்ட்ஸ் யார் மேனுஃபேக்சர் பண்றது? வளரும் நாடுகள் ஏதாவது பண்றாங்களா? ஏதாவது இந்தியாவோ இல்லைன்னா நேபாளோ இல்லை பாகிஸ்தானோ பங்களாதேஷோ அந்த மாதிரி ஏர்பஸ் இல்லை போயிங் மாதிரி ஏதாவது ஏரோப்ளைன் செஞ்சு உலகம் ஃபுல்லாக விற்கிறாங்களா? இல்லை. இன்னைக்கு அந்த மாதிரி விற்கிறது வந்து ஒன்லி வளர்ந்த நாடுகள் மட்டும்தான். அவங்க கிட்ட தான் அந்த டெக்னாலஜி இருக்கு, அவங்கள தான் இந்த உலகம் நம்புது, அவங்க கிட்ட தான் வாங்குறாங்க. அதே மாதிரி சிப்ஸ், கம்ப்யூட்டர் சிப்ஸ் ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்றது தான் நான் பார்க்குறேன். நான் சொல்றது வந்து ஒரு சின்ன ஒரு டிசைன் பண்ணி நம்ம ஒரு ஊருக்குள்ளே ஒரு டிஸ்ட்ரிக்ட் யூஸ் பண்றதை பத்தி நான் பேசல. உலகம் முழுவதும் மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிற பொருட்களை பத்தி தான் நான் இப்போ பேசுறேன். இப்போ கம்ப்யூட்டர் அனைத்து ஒவ்வொருத்தர் வீட்லையும் கம்ப்யூட்டர் இருக்கு, அதுல பென்டியம் சிப் இருக்கு. இது யார் பண்றது? ஏன் மற்ற நாடுகள் பண்ண முடியல? இன்டெல் அமெரிக்கன் கம்பெனி மட்டும்தான் அது பண்ண முடியும். அது கூட என்ன பண்றாங்க அமெரிக்கன்ஸ்னா, அது ஃபேப்லெஸ் மேனுஃபேக்சரிங்னு சொல்லுவாங்க. தே ஆர் நாட் டூயிங் த என்டையர் திங். ஃபேப்ரிகேஷன் வந்து தைவான்லேயோ சைனாவிலேயோ தான் பண்றாங்க. ஃபேப்லெஸ் டிசைன் மட்டும் அவங்க பண்ணுவாங்க. விஎல்எஸ்ஐ டிசைன் பண்ணிட்டு அந்த ஃபேப் அங்கே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை சிப்பாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது அந்த வேஃபரை வந்து கட் பண்ணி அதனுடைய சிப்பை எடுத்து ஒயர் ஃப்ரேமில் வச்சு ஒரு கோல்டன் பாண்டிங் இருக்கும், ஒயர் பாண்டிங் பண்ணி அதுக்கு மேலே என்காப்சுலேஷன் பண்ணி அதை ஒரு ஐசியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் எல்லாம் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு போயிடுச்சு. டிசைன் மட்டும் ஜப்பான் கிட்டையும் அமெரிக்கா கிட்டையும் யூரோப் ஜெர்மன் கிட்டையும் இன்னும் இருக்கு. ஸோ அதனால டிசைன் இஸ் வித் them, with the developed nations. There is no doubt about it. Today the design, they are only capable of doing it. Like ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அது கம்ப்யூட்டர் சிப்பாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு ஆப்பாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ இன்ஸ்டாகிராமோ அது எதாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு குளோபல் பிராண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இருந்தாலும் சரி, பர்ஃப்யூமாக இருந்தாலும் சரி, ஒரு அப்பேரல் கார்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆட்டோமோட்டிவ், வெதர் இட் இஸ் ஹோண்டா, ஃபோர்ட், BMW, பென்ஸ், ஆடி, ஜீப், வாக்ஸ்வேகன், ரோல்ஸ் ராய்ஸ், என்ன பிராண்டாக இருந்தாலும் சரி, வளர்ந்த நாடுகள் கையில் மட்டும்தான் இந்த உலகம் முழுவதும் அவர்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பிராண்ட் அண்ட் டிசைன். FMCG, வெதர் இட் இஸ் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், யூனிலீவர், நெஸ்லே, கோல்கேட், அனைத்து பொருட்கள் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோர்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா இருக்கிற அனைத்து பொருட்களும் வளர்ந்த நாடுகள் தயாரித்து வரும் பொருட்கள் மட்டுமே. எதனால? why we are backward, why we cannot do? ஏன் இந்தியா அதை பண்ண முடியாது? ஏன் வளரும் நாடுகள் பண்ண முடியாது?
ஏன் அது இன்னும் வளர்ந்த நாடுகள் கையில இருக்கு? இதெல்லாம் ஒரு பெரிய பாலிடிக்ஸ், மேக்ரோ பாலிடிக்ஸ். ஸோ இதை வந்து நாம் உடைத்து எறிய வேண்டும். இந்தியர்கள் உலக அரங்கிலே அவர்களுடைய ப்ராடக்ட்ஸ், நம்மளுடைய பொருட்களை உலக அரங்கிலே விற்க வேண்டும். இன்னைக்கு போய் நீங்க வந்து அமெரிக்காவில் போய் ஒரு பெரிய ஒரு ரீட்டைல் ஸ்டோர் உள்ள போனீங்கன்னா எத்தனை பிராண்ட், இந்தியன் பிராண்ட் இருக்கு உள்ள? இல்லை, நீங்க சின்ன சின்னதெல்லாம் பத்தி பேசக்கூடாது. அங்க எங்களுடைய ஆச்சி மசாலா இருக்குன்னு, அது நம்ம இந்தியர்களுக்காக மட்டும் வைக்கப்பட்டது. அங்க இருக்கிற 240 மில்லியன் பாப்புலேஷன் இருக்காங்கன்னா அவங்களுக்காக அவங்க வாங்குற ஒரு ப்ராடக்ட் வந்து இந்தியன் ப்ராடக்ட் எத்தனை இருக்கு? பாகிஸ்தான் ப்ராடக்ட் எத்தனை இருக்கு? நேபாளிஸ் ப்ராடக்ட் எத்தனை இருக்கு? ஒன்றும் இல்லை, அதிகம் இல்லை. அதனால நம்ம பிராண்டையும் நம்மளுடைய டிசைன் கேப்பபிலிட்டியும் வளர்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதுக்கு வந்து ஒரு பெரிய இட்ஸ் ஹெர்குலியன் டாஸ்க், மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கும் அதை நம்ம செஞ்சோம்னா. ஆனால் வந்து இப்பொழுதுக்கு நான் வந்து என்டர்பிரனர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் என்டர்பிரனர்ஸை ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் டு கெட் இன் டு திஸ். தட்ஸ் வை இது வரைக்கும் நான் சொல்றதுக்கு முக்கிய காரணம், எதுக்கு இவ்வளோ விளக்கமாக நான் சொன்னேன்னா, இன்று வரை வளர்ந்த நாடுகள் கையில் இருக்கின்ற டிசைன் அண்ட் பிராண்டிங் என்ற டொமைனுக்கு நம்ம உள்ள போகிறது வந்து மிக கடினமான விஷயம். ஒரு சிலர்கள் அதை பிரேக் பண்ணியிருக்காங்க. சோஹோன்ற மாதிரி நிறைய ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. வேறு மிகச்சிலரை, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பிராண்ட், ஒரு சில டிசைன் மட்டும்தான் இந்தியாவிலிருந்து வெளியே போயிட்டு இருக்கு. அதனால நம்ம அந்த பிராண்டிங் அண்டு டிசைன்ல இருந்து சற்றே பின்தங்கி இருக்கும், சற்றே பின் அதை எடுப்போம். இதுதான் நாட் சூட்டபிள் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் என்டர்பிரனர்ஸ். அதில் இறங்கி நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், உலகம் ஃபுல்லாக விற்க போகிறேன், ஒரு பிராண்டு பண்ண போகிறேன், டிசைன் பண்ண போகிறேன்னா நமக்கு தோல்விகளை தழுவ வேண்டியிருக்கும். ஆரம்ப காலகட்டத்திலே நாம் வளர்ந்த பிறகு இதில் இறங்க வேண்டும். ஆகவே முதலில் தொழில் முனைவோர் வருவார்கள் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். அதுக்காக தான் இதை நான் ரொம்ப கிளியராக உங்களுக்கு எதுக்கு எப்படி பண்ணணுன்றதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, நவ் என்ன ப்ராடக்ட்ல நம்ம இறங்கலாம்? நவ் சே நம்ம வந்து இப்போ we have to get into some manufacturing. We have decided we'll get into some manufacturing, we'll get into distribution. ஸோ எந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ல நம்ம இறங்கலாம் அப்படின்றது the second question. ஸோ மேனுஃபேக்சரிங்கில் பண்ணும்பொழுது a lot of things. One is for the domestic market, other is for the export market. இப்போ இருக்கிற மேனுஃபேக்சரிங், இந்தியாவில் நடக்கிற மேனுஃபேக்சரிங் முக்கால்வாசி எல்லாமே வெளியில இருந்து எடுத்துட்டு வந்து அசம்பிள் பண்ற மேனுஃபேக்சரிங் தான் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இட்ஸ் அசம்பிளி டெக்னாலஜி அண்ட் ஸ்க்ரூ டிரைவர் டெக்னாலஜி. அது எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் வேற தொழில்நுட்பங்கள் மிகுந்த ஒரு அனைத்து பொருட்களுமே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் டெக்னாலஜி பேசிஸில் தான் போயிட்டு இருக்கு. எடுத்துட்டு வந்து அசம்பிள் பண்றது ப்ராடக்டை. நாங்கள் சைனாலாம் போயிருக்கும் போது எங்களுக்கு மிக வியப்பாக இருக்கும். அங்கே போய் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வந்து ஒரு ட்ரேட் ஃபேர், கேண்டோன் ஃபேர்னு இருக்க, அதில் போய் பங்கு பெறுவோம். அங்கே போய் பார்க்கும்பொழுது எங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய பிராண்டு உங்கள் ஊரில் இருக்கிற இந்த பிராண்டு எங்ககிட்ட தான் வாங்கிட்டு போய் அவங்க பேரை போட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த பிராண்டெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பல. இங்கே இருக்கிற அத்தனை பிராண்டு, லோக்கல் பிராண்ட், இந்தியன் பிராண்ட்ஸ் எல்லாம் பாதி பேர் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து, சைனாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அப்படியே அசம்பிள் பண்ணி அப்படியே அவங்க பிராண்டை போட்டு விற்கிறது தான் அவங்களுடைய தொழிலாக வச்சுருக்காங்க. ஸோ இதில் எந்த விதமான வேல்யூ அடிஷனும் கிடையாது. அப்படியே எடுத்துகிட்டு வர வேண்டியது, அசம்பிள் பண்ண வேண்டியது, விற்க வேண்டியது. ஸோ திஸ் இஸ் நாட் அட் ஆல் கன்சிடர் அஸ் தி பாசிட்டிவ் திங் ஃபார் அ நேஷன். ஏன்னா இப்போ நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்ன்றது வந்து ஒரு மற்றவங்களுக்காக நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோம்னா அதில் பெருமை கிடையாது, நம்ம முன்னேற முடியாது. அதாவது இப்போ நிறைய பேர் சொல்றாங்க தமிழ்நாடு வந்து ஒரு பிக் ஹப் ஃபார் ஆட்டோமோட்டிவ். தமிழ்நாடு ஒரு பெரிய ஆட்டோமோட்டிவ்னுடைய ஹப்பா இருக்கு உலகத்திலே. அதாவது ஒரு இந்தியாவினுடைய டெட்ராய்ட், எப்படி அமெரிக்கா வந்து டெட்ராய்ட் என்ற நகரத்தில் ஆட்டோமோட்டிவ் அனைத்தும் இருக்குது, அதே மாதிரி இந்தியாவினுடைய டெட்ராய்ட் வந்து
நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் சென்னை என்று எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல பெருமைப்படுறோம்னு எனக்கு ஒரு பெருமைப்படுற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணல. ஏன்னா இந்த வழி ரொம்ப ஆபத்தான வழி. ஏன்னா மேனுஃபேக்சரிங்ன்றது வந்து இப்போ வந்து டொயோட்டா இல்லைன்னா யாரோ ஒரு பிராண்ட் இங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஹுண்டாய் எதுக்காக இங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க? ஏன் அவங்க அந்த மேனுஃபேக்சரிங் போய் ஒரு யூரோப்ல இட்டாலியிலயோ பிரான்ஸ்லயோ அவங்க போய் அதை போடல? அங்க போனா $8000 சம்பளம் கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு. இங்க வந்தா $8000 சம்பளம் கொடுத்தா போதும், இல்ல $10,000 $20,000 சம்பளம் கொடுத்தா போதும். எப்படி? இங்க ஒரு $200 ஒரு $100 வந்து $7,000, $200 $15,000. $200 சம்பளம் கொடுக்கறதுக்கும் $8,000 $10,000 சம்பளம் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஸோ அதனால அவர்கள் வந்து இங்க ஒரு ஒரு தொழிற்சாலையை வைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து சீப் லேபர். நாளைக்கு வந்து நம்மளோட சீப் லேபர் இன்னொரு கண்ட்ரி வறுமையானால், அது ஆப்பிரிக்காவில் இப்போ சேஃப்டி மற்ற இதுக்காக போயிருக்க மாட்டாங்க, டிஸ்டன்ஸ் நிறைய ஃபேக்டர் இருக்கு. அவங்க நாளைக்கு வந்து ஸ்ரீலங்காவோ இல்லை வேற ஒரு இடமோ அவர்களுக்கு இதை விட மலிவாக இருந்தால் இதை மூடிவிட்டு அங்கே போயிடுவாங்க. வேற ஒரு இடத்துல மூடிட்டு இங்கே வந்தவங்க தான் அவங்கெல்லாம். அதனால இப்போ வந்து இந்த ஒரு பிராண்டு நம்ம ஊர்ல இருக்குதுன்றதுக்காகவே நம்ம பெருமைப்பட முடியாது. அது எப்போ வேணாலும் அந்த பிராண்டு நம்ம ஊரை விட்டு வெளியே போகும், அன்லஸ் இட் இஸ் யுவர் ஓன் பிராண்ட். எப்படி வந்து நம்ம மஹேந்திராவோ இல்லை நம்ம டாட்டாவோ நம்மளுடைய நம்ம கண்ட்ரியோட ஓன் பிராண்ட் மேனுஃபேக்சர் பண்ணும் பொழுதுதான் அந்த பிராண்டோட தரம் உயரும் பொழுதுதான், அது உலக அளவிலே அந்த பொருட்களை விற்கும் அளவிற்கு அதனுடைய தரம் குவாலிட்டி உயரும் பொழுதுதான் நாம் உயர்ச்சி அடைய முடியும். அதனால கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் ஒரு அமெரிக்கன் பிராண்டோ யூரோப்பியன் பிராண்டோ இல்லை ஒரு கொரியன் பிராண்டோ நம்ம ஊருக்கு வந்து அதை மேனுஃபேக்சர் பண்றது வந்து நமக்கு நல்லது. ஒரே நல்லது, நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அது ஒன்றுதானே தவிர அதனால் இந்த ஒரு நாடு பெரிய அளவிலே அது வந்து உயரும் என்று நாம் சொல்ல முடியாது. அதனால பெரிய அளவில் நம்ம நாடு உயர வேண்டும் என்றால் நமக்குன்னு ஓன் டெக்னாலஜி, ஓன் டிசைன், ஓன் டெக்னாலஜி கொண்டு வரணும் எல்லாத்துலையும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வர்றதுக்கு வந்து இட் வில் டேக் டைம், பட் வி ஹேவ் டு ஸ்ட்ரகிள் அண்ட் கெட் இட் டு தட். பட் இது வந்து ஆஸ் அ மேக்ரோ லெவல் நான் சொல்கிறேன். பட் உங்களுக்கு நம்ம இளைஞர்களுக்கு ஆஸ் அ ஸ்டார்ட் அப் நம்ம என்ன பண்ண முடியும்? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ ஸ்டார்ட் அப்பில் பண்ணும்பொழுது எந்த டொமைனில் இறங்குறது ரொம்ப நல்லது? எந்த டொமைன் வி ஹேவ் அ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்? நான் சொன்னது அதே தான், ஸ்வோட் அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன? இந்தியாவில் வந்து இஃப் வி கெட் இன் டு அக்ரிகல்ச்சர், we have lot of advantage in India. Agriculture is a field which is promoted by the government. Lot of loans arranged by the government. And agriculture field வந்து as an entrepreneur we have lot of availability of resources, land, the manpower, etc. அந்த நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு அக்ரிகல்ச்சர்லேருந்து விட்டுட்டு ஐடி வேலைக்கும் வெவ்வேறு வேலைக்கும் போகிறத நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் இல்லாமல் அக்ரிகல்ச்சரில் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகப்படுத்தும் பொழுது மிகப்பெரிய லாபத்தை ஈட்டுவதற்கும் மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக நீங்கள் வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அது எப்படி அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் எடுப்போம். அதாவது இன்று உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு, அதாவது த லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் அண்ட் கன்சியூமர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து இந்தியா. லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரைஸ் இஸ் ஃப்ரம் இந்தியா. நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் மீட் இஸ் ஃப்ரம் இந்தியா. ஸோ அது மாதிரி எப்படி நம்ம இதை வந்து நம்ம அட்வான்டேஜுக்கு அதை எடுத்துக்கணும். அதாவது கோல்டு கண்ட்ரீஸில் ஒரு சில செடி, பயிர்கள், பழங்கள் விளைவிக்க முடியாது. அந்த பயிர்களையும் அந்த மரங்களும் அந்த பழங்களும் இந்தியாவில் போன்ற ஒரு நாடுகளில் மட்டுமே அது விளைவிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது கோல்டு கண்ட்ரீஸ் அதை கண்டிப்பாக அதை இம்போர்ட் செய்வார்கள். அதை இம்போர்ட் செய்யும் பொழுது இந்தியாவிலிருந்து அதை நாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது அது நமக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜை தருது. ஆனால்
அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்லேயும் யூ ஹாவ் டு சி வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு பார்க்கணுங்கன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் 2-3 திங்ஸ் அது. அதாவது ஒரு ரா மெட்டீரியல் அப்படியே எடுத்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது யூ கெட் வெரி ஃபீபிள் மார்ஜின்ஸ். However, you take the product, you add value to it and export, then your margins becomes very high. Why? You are doing the value addition to the product. So value addition is very, very important, because so many pharmaceutical companies, so many food product manufacturing companies, FMCG, F&B companies, they import large quantities of agricultural products from India, whether it is fruits or whatever, pulps. So இதை எப்படி என்னென்ன ப்ராடக்டை நம்ம அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்? அதாவது என்ன ப்ராடக்ட் நம்ம எடுக்கணும்னா, இட்ஸ் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் எடுக்கணும், ப்ராசஸிங் இருக்கிற ப்ராடக்ட் எடுக்கணும், ப்ரீமியம் ப்ராடக்டை எடுக்கணும், and especially look at the products which are essentially imported by the countries, like coal countries and all, essentially imported. இந்த மாதிரி ப்ராடக்டை நம்ம எடுத்து வேல்யூ அடிஷன் பண்ணும்பொழுது we can see excellent margins. இப்போ பார்க்கும்போது இப்போ ரஷ்யன்ஸ் இம்போர்ட் a lot of dragon fruits. நம்ம டிராகன் ஃப்ரூட்ஸை வந்து இங்கே நிறைய பேர் விளைவிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன் நான். அவங்களுடைய எல்லாம் கொடுக்குறாங்க, அவங்களுடைய தொழில்நுட்பத்தை கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இந்த டிராகன் ஃப்ரூட்ஸை பண்ணும்பொழுது ரஷ்யன் சாலடுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் கோல் கண்ட்ரீஸில் அதை விளைவிக்க முடியாது, அங்கே எல்லாம் போயிட்டுருக்கு இதை ப்ராசஸ் பண்ணி. அது மாதிரி வாட்டர்மெலன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பல்ப்பை எடுத்து கத்தார், மிடில் ஈஸ்ட்டுக்கெல்லாம் போயிட்டுருக்கு வாட்டர்மெலன். அண்ட் ரெட் பனானா செமி ட்ரை ஃபார்மில் வந்து ஹனி டிப் பண்ணி இல்லை செமி ட்ரை ஃபார்மில் வந்து அந்த ரெட் பனானா இஸ் ஆல்சோ ப்ராசஸ்ட் and exported to several countries. And avocado, the avocado fruit, நீங்க பார்த்தீங்க, ஒரு டேஸ்ட் குறைச்சலான இருக்கிற ஒரு ஃப்ரூட், பட் வெரி ஹெல்த்தி ஃப்ரூட். அதனுடைய பல்ப் ஃபார் த ஜூஸ் பர்பஸ் வந்து நிறைய இடத்துக்கு அதனுடைய பல்ப், அதை கட் பண்ணி பல்ப் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை பேக் பண்ணி அனுப்பும்போது லாட் ஆஃப் ஆர்டர்ஸ் ஃபார் தட். அதே மாதிரி குவாவா, தைவான் வெரைட்டி ஒன்று இருக்குது, இட்ஸ் வெரி வெரி வெல் accepted by the foreign countries. அதனுடைய பல்ப் வந்து யூரோப், ரஷ்யா and all the tropical countries, they buy the guava. அதுக்கப்புறம் premium mangoes, all type of mangoes are getting exported, especially from Nasik. இதில் என்ன ஒரு வியப்பூற்ற ஒரு இது என்னன்னா, இது எல்லா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டையும் நான் ஒன் பை ஒன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே ரொம்ப அதிகமாக விளையிறது வந்து எதுவுமே தமிழ்நாடுன்றது வந்து ஒரு பெரிய இடத்துல இல்லை. அதெல்லாம் வந்து நாசிக்ல இருக்கு, இது வந்து அங்க இருக்கு, இங்க ஒவ்வொரு இடம், இது மத்திய பிரதேசம் இருக்கு, இது உத்தரப்பிரதேசில் இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, ஆனியன்னா அங்க இருக்கு, நாசிக்ல இருக்கு. ஏன் வந்து தமிழகத்துல வந்து இந்தியாவுக்கு உள்ளே ஒரு பெரிய ஒரு விளை நிலமா, பெரிய விளைச்சல் உள்ள மாநிலமா நம்ம இன்னும் வர்றதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். இந்தியாவின் உள்ளே நம்ம அந்த அளவுக்கு வரல. அதனால என்னன்னா, நம்ம எல்லாரும், அதாவது ஐடி தான் ஒரு பெரிய ஒரு, நமக்கு ஒரு காலேஜ்ல இருந்து பாஸ் பண்ணோம்னா அடுத்தது ஒரு ஐடி ஜாப், அடுத்தது ஒரு ஃபாரின் வேலை, அதுக்கப்புறம் வந்து வந்த உடனே ஒரு காரு, ஒரு வீடு, இப்படியே நம்ம நினைச்சு செட்டில் ஆகுறதோட ஒரு சிறிய வட்டத்துக்குள் நம்ம இருக்காம எப்படி ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அதிபர்களாக நீங்க மாற வேண்டும். தமிழன் மீண்டும் உயர்ந்த நிலையில வந்து விட்டான் அப்படின்ற ஒரு ஒரு நிகழ்வை நீங்க தான் உருவாக்கி தரணும். அதனால இந்த மாதிரி ஃப்ரூட் இப்போ நம்ம சொன்னோம், பப்பாயா இருக்கு, கூஸ்பெர்ரி இருக்கு, இதெல்லாம் அதாவது சின்ன ஒரு இடத்துல பண்றது எல்லாமே, 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர், சின்ன சின்ன ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட், 50,000 1 லட்சம் 1.5 லட்சம் எக்யூப்மெண்ட், அந்த எக்யூப்மெண்ட் ப்ராசஸிங் எக்யூப்மெண்டோடைய காஸ்ட். அதனால வந்து இட்ஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி அதர் வெஜிடபிள்ஸ், மற்ற இதெல்லாம் பார்ப்போம். வெஜிடபிள்ஸ் இருக்கு, தென் யூ ஹாவ் நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ். அண்ட் சரி, வெஜிடபிள்ஸ் பார்க்கும்போது இந்த டெண்டர் கோகனட், அந்த கோகனட்ன்றது வந்து நிறைய ஒரு எக்ஸலண்ட் ப்ராடக்ட் ஃபார் export. All these pots, whether it is a coconut water
இட்ஸ் ப்ராசஸ்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டட். கோகோனட்டே வந்து ஒரு இந்த ஷெல்லை 90% கட் பண்ணிட்டு ரொம்ப தின் ஷெல்லாக எடுத்துட்டு அதை வந்து ஷ்ரிங்க் பேக் பண்ணி டீப் ஃப்ரீஸ் பண்ணி தே ஆர் எக்ஸ்போர்ட்டிங் இட். The machines are available from Taiwan and China. So this is being imported by several countries. It's very good demand. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோகோனட்டோட ஷெல் அதை மட்டும் அதை எடுத்துட்டு அதனுடைய ஷெல்லை எடுத்துட்டு people make charcoal, activated carbon. The activated carbon is very high demand. It's used in pharmaceutical industry. See, basically it is a very good organic filter. So the activated carbon as a filter, it filters out all the impurities, dust, colors இதெல்லாம். Pharmaceutical production போகும்போது அந்த ப்ராசஸிங் போகும்போது அந்த ரா மெட்டீரியலோட ஒரு ஸ்டில் அதனுடைய அந்த டஸ்ட்டும் அந்த கலரும் ஒட்டிட்டு பல ஸ்டேஜுக்கு வரும். ஸோ இந்த ஆர்கானிக் இது வந்து பிகாஸ் இட் இஸ் நான் டாக்ஸிக் அண்ட் இட் இஸ் ஆர்கானிக் அண்ட் நான் டாக்ஸிக், இதை யூஸ் பண்ணி அவங்க ஃபில்டர் பண்ணும்போது மிக எளிதாக அவங்க வந்து அந்த கலர்ஸ் அதனுடைய இம்ப்யூரிட்டிஸ்லாம் அழகாக ஃபில்டர் பண்ண முடியுது. அதனால் இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் எப்படி வந்து நம்ம இதிலேருந்து வர தேங்காயிலிருந்து வர ப்ராடக்ட்ஸ் வந்து இட்ஸ் இன் வெரி ஹை டிமாண்ட் எவ்ரிவேர். உங்களால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சதுன்னா வாங்கிறதுக்கு நம்ம தமிழர்கள் உலகமெல்லாம் வாழும் தமிழர்கள் ரெடியாக இருக்காங்க. உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்து உங்ககிட்ட ப்ரிக்யூர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களெல்லாம் இணைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆஸ் எ NGO, ஆஸ் எ non-profitable organization, our aim is to see how Tamilians come together, Tamilians living abroad, Tamilians living in Tamil Nadu, how we come together and how we achieve the heights what we have lost in the past. So this is what is the importance. And you see many other things. இப்போ நான் உங்ககிட்ட டெண்டர் கோகோனட்டை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முருங்கை இலை, முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கை விதை எல்லாமே வந்து ஹை டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இந்த வேர்ல்டு. முருங்கைக்கீரையை அப்படியே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சவங்களாம் ரொம்ப சின்னதாக ஆரம்பித்தார், அவருக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். இப்போ வந்து ரொம்ப பெரிய லெவலில் அவர் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. மாதம் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் ப்ராஃபிட் வர அளவுக்கு அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த முருங்கை இலையை மட்டும் அப்படியே பறித்து அப்படியே அதனுடைய பழுப்பு அதனுடைய இதெல்லாம் எடுத்துட்டு அதை அப்படியே இப்போ வந்து ஒரு 150 கிராமுக்கு ப்ராசஸ் பண்ணி அதை அப்படியே ரேப் பண்ணி இந்த ரேப்பிங்கில் வச்சுட்டு ஒரு தெர்மோகோல் பாக்ஸில் வச்சுட்டு சின்ன ஐஸ் இது வச்சுட்டு பேக் பண்ணி அனுப்பிடுறாங்க. ஹேப்பனிங் டிமாண்ட், ஹை டிமாண்ட், தே ஆர் நாட் ஏபிள் டு மேட்ச் அந்த அளவுக்கு. அதே வந்து ஒரு வேறு விதமாக நிறைய நடக்குது. நான் வந்து பியூர் இலையை சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அதையே ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி பவுடர் ஃபார்மில் இட்ஸ் ஹியூஜ் டிமாண்ட் அது வேர்ல்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய முருங்கையினுடைய விதைகள், அந்த முருங்கைக்காய், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வரவேற்பு. ஏன்னா இதெல்லாம் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஒரு ஆம்லா ஜூஸ் நம்ம பண்ணுறோன்னா அந்த ட்ரை பவுடர் இஸ் யூஸ் ஃபார் லாட் ஆஃப் மெடிசினல் டு ப்ரொடியூஸ் மெடிசின்ஸ். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் ஃபார் ஈட்டிங்கில் இருக்கிறது வந்து உங்களுடைய அதனுடைய விலையே தெரியாமல் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற அத்தனை வந்து மூலிகைகள், அந்த செடிகள், அதனுடைய விலை வந்து ஜெர்மானியர்களுக்கும் மற்ற யூரோப்பியனுக்கும் அமெரிக்கனுக்கும் ஜப்பானீஸ்க்கு மட்டும்தான் தெரியுது. நம்ம ஊரில் இருக்கிற மூலிகைகளுடைய அந்த மகத்துவம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. அதனால் உங்ககிட்ட ரொம்ப சீப்பாக வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க போய் அதில் வந்து 10 மடங்கு 100 மடங்கு அதுலேருந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க. நம்ம வந்து வேல்யூ அடிஷன் பண்ணாமல் அப்படியே எடுத்து அப்படியே பிரித்து அப்படியே அவங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா, முதல் ஸ்டேஜ் நீங்கள் அப்படியே எடுங்க, அப்படியே அனுப்புங்க. அடுத்த ஸ்டேஜ் இம்மீடியட்லி த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கன்வர்ஷன், ப்ராசஸிங், வேல்யூ அடிஷன். Put up the machines, add value to this. Next stage, again that is raw material only. You are sending powder, murungakkai powder, adu or raw material. The next stage, don't stop there. Put up a factory, make the finished product. What is the medicine they are making using this? What is the filter they are making using the இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம
இதுக்கு வந்து ஒரு ஃபில்டர் பண்ணுறாங்கன்னு ஃபில்டரைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி த ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர், ஆர்கானிக் நான் டாக்ஸிக் ஃபில்டர், இந்த ஃபில்டர்ஸே பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட்டு. அதே மாதிரி ப்ராடக்டை பண்ணுவோம், மெடிசினல் ப்ராடக்ட் பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி பண்ணாங்க, அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐம் நாட் ராங், கோயம்புத்தூரில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த முருங்கை பவுடரை எடுத்துகிட்டு வந்து ஒரு அழகான ஒரு சூப், இப்போ எப்படி நார் சூப்பு பண்ணுறாங்களோ, அந்த டொமேட்டோ சூப் அண்ட் ஆல் தட் சூப், நார் சூப் இருக்குது ரெடிமேட், அந்த பவுடரை எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டு அப்படியே கலக்கி குடிக்கலாம், ஹாட் வாட்டர் மிக்ஸ். அதே மாதிரி முருங்கை பவுடரு, இந்த மாதிரி எல்லா ஹெல்த்தி பவுடரும் அவங்க வந்து ஒரு சூப்பாக பவுடராக பண்ணியிருக்காங்க. அந்த பவுடரை கட் பண்ணி தண்ணியில் போட்டு அப்படியே கலக்கி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் அண்ட் அத்தனை ஹெல்த்தி. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஷுட் கம். ஸ்டார்ட் அப்னா என்ன? எனிபடி ஹூ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இஸ் நாட் அ ஸ்டார்ட் அப் கம்பெனி. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் a startup company. Your idea should be totally new. You should do something which is not there at present. அதுக்கு வந்து என்னன்னா ப்ளூ ஓஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூ ஓஷன் தியரின்னா என்னன்னா, அந்த ஒரு புக் இருக்கு, நீங்கள் படிச்சு பாருங்க, மேனேஜ்மெண்ட் புக்கு, MBA புக்கு. ப்ளூ ஓஷன் தியரின்னா என்னன்னா, see the land is crowded, so many buildings, so many cars, so many people, so many industries. The land is extremely crowded, but the ocean, the blue ocean, is quiet. There's nobody there. It's empty. There's a lot of opportunities. So what they're saying is, you choose a place which is blue ocean, which is like a blue ocean, which is empty, which is not crowded, where there is less competition. So you choose a place. That's what is called blue ocean theory. Again, I'm trying to tell you, நீங்கள் வந்து நான் மற்றவங்க நிறைய ஒரு தெருவில் 5 செல்ஃபோன் கடை தானே, நான் ஒரு 6வது கடையாக போய் போட போகிறேன்னு சொன்னீங்கன்னா, யூ ஆர் அவே ஃப்ரம் த ப்ளூ ஓஷன் தியரி. யூ ஆர் ட்ரைங் டு கெட் இன் டு த சேம் காம்படிஷன். யூ ஆர் ட்ரைங் டு கெட் இன் டு த திங் வாட் அதர் பீப்புள் ஆர் டூயிங். ஸோ தட்ஸ் நாட் அ வைஸ் திங் டு டூ. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆஸ் அ ஸ்டார்ட் அப், ட்ரை டு டூ சம்திங் நியூ. த கான்செப்ட் கேன் பி நியூ. இப்போ வந்து ஒரு சாய் வாலான்னு ஒன்று கொண்டாந்தாங்க. இதுக்கு முன்னாடி என்ன யாருமே வந்து அந்த ஒரு டீ காஃபியை மட்டும் அந்த ஒரு கண்டெய்னரில் அந்த டிஸ்போசபிள் பேப்பர் பாக்ஸில் போட்டு கொடுக்குற கான்செப்ட் யாரும் கொண்டு வரல. புதுசாக யோசிச்சாங்க, புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. எங்கே பார்த்தாலும் இப்போ அவுட்லெட், வேற யூ கோ, இட்ஸ் ஒன்று சாய் வாலான்னு ஆரம்பித்தாங்க. அது ஒன்றுத்துக்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ். இப்போ ஒரு மோர் தென் 20 டைப் ஆஃப் outlets are there only selling this tea and coffee and then all that some small snacks. அந்த மாதிரி ஒரு அவுட்லெட் பெருசாக வந்துடுச்சு. அண்ட் இட்ஸ் நாட் லைக் காஃபி இந்த மாதிரி இல்லை, பெருசாக உட்காந்துட்டு குடிக்கிற மாதிரி ஹியூஜ் அவுட்லெட்லாம் சின்ன 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 இடம், 200-300 ஸ்கொயர் ஃபீட் 400 ஸ்கொயர் ஃபீட் சின்ன சின்ன இடத்துல ரொம்ப நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ என்டர்பிரினர்ஸ் உருவாங்க. ஸோ இது எப்படி சாத்தியமாச்சு? எப்படி ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு இளைஞர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் குரூப்ல வந்தாங்க? இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த என்டர்பிரினரல் திங்கிங், லேட்டரல் திங்கிங் அண்ட் அப்ளைங் த ப்ளூ ஓஷன் தியரி அண்ட் கெட்டிங் இன் டு சம்திங் நியூ ஐடியாஸ். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, anything what we do as an entrepreneur, as a fresher, as a person from the college, we do something which is new. Let's try to think. Let's try to form a concept. And let's try to see which is a premium product, where there are not many people along with you. So where there is no huge competition. When there is a less competition, it's good for you. And there are products which are totally untapped. இது வரைக்கும் யாருமே நிறைய பேர் எடுக்காம மற்ற நாடுகளில் நடந்துக்கிட்டு இருக்கோம், மற்ற ஸ்டேட்டில் நடந்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் ரா மெட்டீரியல் இருக்கும் நிறைய. வந்து இப்போ ஒரு வெட்டி வேர்ன்ற ஒரு கான்செப்டை எடுத்துட்டு, அந்த வேர் வந்து எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ பெரிய ப்ரீமியம் காஸ்மெட்டிக்ஸ் அந்த வெட்டி வேரை வச்சு பண்ணுறாங்க. நான் ஃப்ரான்ஸில் வந்து நாங்கள் இருந்தப்போ ஒரு ஹோட்டலில் ஒரு இந்த ஷாம்பு, ப்ரீமியம் ஷாம்பு,
அதே மாதிரி இடத்துல இன்னொரு இடத்துலையும் நாங்கள் மக்காவோ, ஹாங்காங் பக்கத்தில் இருக்க மக்காவில் ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் இருக்கும் பொழுது நாங்கள் பார்த்த அதே மாதிரி ஒரு ஷாம்பு ஒன்று பார்த்தோம். இந்த 2 ஷாம்புலையுமே இருந்தது என்னென்னா, தேர் ஆல் டிசைனர் ப்ராடக்ட்ஸ், பியூட்டிஃபுல் வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட் அழகாக எழுதியிருக்காங்க, வெட்டிவேர், த டிசைனர் ப்ராடக்ட்ஸ் யூஸிங் த வெட்டிவேர். இந்த வெட்டிவேர்ன்றது எவ்வளோ நம்ம இந்தியாவில் நம்ம பண்ண முடியும், எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அசோக்ன்ற ஒரு நண்பர் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு, நிறைய இடத்துல பண்ணிகிட்டு இருக்காங்களே. ஏன் நம்மளால் அதை விளைவிச்சு அதில் இருக்கிற பர்ஃப்யூம் நம்மளால் யூஸ் பண்ண முடியல? ஏன் அதை ஒரு ப்ராடக்டாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியல? ஸோ அதனால் ஏன்னா தமிழர்கள் எப்பயுமே அந்த 600 வருட அடிமைத்தனம் நம்மளை மாற்றி வச்சிருக்கோம். 600 வருட அடிமைத்தனம் நம்மளை இன்னும் அடிமைகளாகவே வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கோம். நம்ம அதுலேருந்து மீண்டெழுந்து நான் ஒரு okay, sorry, there's a power disruption. Okay, hello. ஓகே, சாரி ஃபார் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். அதாவது அந்த அடிமைத்தனம் திங்கிங்கில் நம்ம என்னென்னா, நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு வேலை செய்வர்களாகவே இருந்தே பழகிட்டோம். நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய தகப்பனார், நம்மளுடைய பாட்டன் எல்லாருமே அதே மாதிரி வேலை என்ற ஒரு பழக்கத்தில் நம்ம வெளியே விடுபட்டு வருவோம். எப்படி சீனர்கள் நான் இப்போ போனேன்னா ஒரு ஃபேக்ட்ரிக்கு போவேன், அடிக்கடி போவோம். ஃபேக்ட்ரிக்கு போனோன்னா அவர் ஒரு மேனேஜர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். அடுத்த நாள் போனால் அவர் ஒரு ஃபேக்ட்ரியினுடைய ஓனராக இருப்பார். அதே மாதிரி ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க. சைக்கிளில் தான் வருவாங்க போவாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற மனைவி ஃபைனான்ஸ் எல்லாம் பார்த்துக்குவாங்க. குழந்தைகள் அங்கே இருக்கும் படித்து விட்டுட்டு ஈவினிங்கில். அதனால் குடும்பம் ஃபுல்லாக அங்கே ஒவ்வொரு வீடும் ஒரு தொழிற்சாலை, ஒவ்வொரு வீட்டிலும் தொழிற்சாலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, கன்வர்ஷன் நடக்குது ஏதாவது. அதுபோல் எப்படி நம்ம இந்த உலக சந்தையில் நம்ம பொருளை நம்மளுடைய கன்வர்ஷன், நம்ம ஏதாவது உற்பத்தி செய்ய வேண்டும், அந்த உற்பத்தியை உலக சந்தையில் விற்கணும். இது 2 தான் ரொம்ப முக்கியமானது. அதாவது வேல்யூ அடிஷன் இன் த ரைட் டைரக்ஷன். செகண்ட் இஸ் செல்லிங் அவர் ப்ராடக்ட் இன் த வேர்ல்ட் மார்க்கெட், எக்ஸ்போர்ட். என்றைக்குமே நீங்கள் லோக்கல் இதை நீங்கள் எடுக்காதீங்க, லோக்கல் இதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. அது ரொம்ப பெரிய பெரிய தவறு. நாம் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு அது. அதாவது என்ன பண்ணுறோன்னா, ஒரு வேலை வாய்ப்புனாலே உடனே ஒரு தையல் மிஷின் வச்சுக்கிட்டு நான் தச்சு பக்கத்தில் இருக்கிற இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் என் தெருவில் இருக்க 4 பேருக்கு நான் கொடுக்குறேன்றதுக்கும் முடியல. உலகம் ஃபுல்லாக ஒரு சந்தை. இந்த சந்தை மிகப்பெரிய சந்தை. அது அந்த சந்தையில் தான் நம்ம போய் நம்ம இருக்கும் பொழுது தான் நம்ம பெரிய மார்ஜின் நமக்கு கிடைக்கும். அந்நிய செலாவணியை நம்ம ஈட்டுவோம். நம்மளுடைய நாடு மிக வளர்ச்சியை நோக்கி நாம் பயணிக்க முடியும். அதுபோல் நாமும் பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணிக்க முடியும். இது போன்ற நான் நிறைய இதை பற்றி நான் சொன்னேன். ஒரு சிலதை நான் ஒன்றும் சொல்லலை, ஏன்னா ஒரு 1 hour முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே என்னென்னா, நீங்கள் இப்போ எசென்ஷியல் ஆயில் அதை பற்றி நான் அதிகமாக உங்ககிட்ட சொல்லலை. அதாவது வெட்டிவேரை பற்றி நான் சொன்னேன். எசென்ஷியல் ஆயில், அது நட்ஸை பற்றி நம்ம சொல்லலை. அதே மாதிரி கேஷ்யூலாம் இவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்குது. கேஷ்யூ நட்ஸ் உலகத்தில் லார்ஜஸ்ட் ப்ராசஸிங் ஹவுஸ் வியட்நாமில் இருக்குது. அதே மாதிரி ஆஃப்ரிக்காவில் நட்ஸ் ஆர் பீங் க்ரோன், கேஷ்யூ நட்ஸ், ஹியூஜ் டிமாண்ட் த்ரூ த வேர்ல்டு. அந்த நட்ஸை ஆஃப்ரிக்காவிலேருந்து எடுத்துகிட்டு வியட்நாமில் கொண்டு ப்ராசஸிங் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவில் ப்ராசஸிங் கொல்லமில், கேரளாவிலையும், பண்ருட்டிலையும் ப்ராசஸிங் ஹவுஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸிங் இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ராசஸ். இதை நீங்கள் எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய லெவலில் நம்மளால் ஒரு சாதனைகளை படைக்க முடியும்.
அதே மாதிரி எசென்ஷியல் ஆயில் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர். அது வந்து ஃப்ளவர்ஸ்லேருந்து எடுக்கிற ஆயில்ஸ், அது வந்து பர்ஃப்யூமுக்கு போகுது. அதே மாதிரி ஜிஞ்சர்லேருந்து எடுக்கிறது, லாவெண்டர்லேருந்து எடுக்கிறது, லெமன், சினமன், யூக்கலிப்டஸ், லெமன் கிராஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்து எடுக்கிற எசென்ஷியல் ஆயிலை எடுத்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இஸ் a huge demand for that in the world market. ஸோ ஒன்றுத்துக்கும் வெரி சிம்பிள் மிஷினரிஸ். ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு அந்த மிஷினரி பற்றி இப்போ எங்களால் சொல்ல முடியலனா கூட கண்டிப்பாக உங்களுடைய இதை ஆர்கனைஸ் பண்ண உங்களுடைய டீச்சர்கள் உங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அத்தனை உங்களுக்கு தேவையான அத்தனை தொழில்நுட்ப டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன பயர்ஸ் வேணும் த்ரூ அவுட் த வேர்ல்ட், தமிழர்கள், தமிழ் பயர்ஸ், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாருடைய கான்டாக்டும் நான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். அதிலிருந்து நீங்கள் அதை எந்த விதமாக நல்ல விதமாக அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஒரு பெரிய தொழிலதிபர்களாக தமிழகத்திலே அனைவரும் மாணவர்கள் உருவாக வேண்டும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருப்பீங்க. முடித்த உடனே நீங்கள் நல்ல விதமான நீங்கள் பண்ணி பெரிய தொழிலதிபர்களாக வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய நம்பிக்கை. இதில் வந்து ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். அதாவது நாம் வந்து என்றைக்குமே வீழ மாட்டோம். தமிழர்கள் வந்து வாழ பிறந்தவர்கள். அது ஒரு சொல்லுவாங்க, தேடிச்சோறு நிதம் தின்று, தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, பிறர் வாட பல செயல்கள் செய்து, கொடுங்கூற்றுக்கிரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே வீழ்வேன் என நினைத்தாயோ அப்படின்னு கேட்பாரு. அதுபோல நாங்கள் வீண் வேலை செய்பவர்கள் அல்ல, சோரை தேடி நினம் அறைபவர்கள் அல்ல. புகழ் எங்களை வந்து சேரும். தமிழர்கள் ஒருபோதும் வீழ்வதற்காக பிறந்தவர்கள் அல்ல, இந்த உலகத்தையே வாழ வைப்பதற்காக பிறந்தவர்கள் என்று கூறி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் மொழியின் சிறப்பு, தமிழரின் பண்பாடு, தமிழ் மொழியோடு தொடர்புடைய பிற நாட்டு மொழிக்கலப்பு என எடுத்துரைத்ததோடு சுய தொழில் தன்னம்பிக்கையை தரும், சுயத்தை தரும், அடிமைத்தலையை உடைத்து சுயமரியாதையை மீட்டு தரும் என்று கூறி வேலை வாய்ப்பிற்கான களங்களை மாணவர்களுக்கு எடுத்துரைத்து சிறப்புரையாற்றிய இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு விசாகன் மயிலாசலம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக கலந்துரையாடல் நிகழ்வு. மாணவர்கள் தங்களுக்கு ஏதேனும் வேலை வாய்ப்பு குறித்த ஐயங்கள் இருந்தால் சிறப்பு விருந்தினரிடம் கேட்டு பயன்பெறலாம். மாணவர்கள், பேராசிரியர்கள் யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். பேராசிரியர்களும் கேள்வி எழுப்பலாம். இந்த முருங்கைக்கீரை எல்லாம் சொன்னீங்கல்ல, இந்த பகுதியை சிவகாசி பகுதியெல்லாம் ரொம்ப வந்து கந்தக பூமி தான். நீங்க சொல்ற மாதிரி முருங்கைக்கீரை இல்ல பப்பாளி எல்லாம் இருக்கும். நாங்க வந்து எங்க மாணவர்கள் வந்து உங்களை தொடர்பு மாணவர்கள் வந்து உலக அளவுல எப்படி பண்ணலாம் நீங்க சொல்லி கொடுத்துருவீங்களா இல்லையா? அதுக்கான வழிகாட்டுதலை நீங்க செஞ்சிருவீங்களா? ஏன்னா எல்லாமே கிராமப்புற மாணவர்கள், எங்களுடைய மாணவர்கள். இப்போ உங்களோட நாங்க எதை கொடுத்தோம் அப்படின்னா நீங்க அதற்கான வழிவகைகளை எப்படி வந்து ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. நீங்க வந்து ரொம்ப அழகாக என்னுடைய ஆரம்பத்திலே இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னா மிக அருமையாக ஒரு அறிமுக உரை பண்ணீங்க. அதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ நீங்கள் கேட்டது எப்படின்னா, அதாவது முருங்கை இலை வந்து நிறைய இங்கே அவைலபிளாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம மாணவர்கள் எப்படி பயனட முடியும்னு நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து கண்டிப்பாக பயனடைய முடியும். ஆனால் இதில் ஒரே ஒரு இது வந்து குவான்டிட்டி. நீங்கள் ஒரு சின்ன ஒரு மரத்துலேயோ 2 மரத்தையோ வச்சுக்கிட்டு நம்மளால் அது எக்ஸ்போர்ட்ன்ற ஒரு இது பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணணும்னா, வேறு இடத்துல இருந்து வாங்கி அவங்க ஒரு சின்ன பதப்படுத்துகிற ஒரு அறையோ ஒரு சின்ன ஒரு இடம் வச்சுக்கிட்டு அங்கேருந்து பேக் பண்ணி நமக்கு அனுப்பலாம். கண்டிப்பாக நாங்கள் அதை வாங்க தயாராக இருக்கிறோம்.
முருங்கை இலை யாரால பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்ணுங்க, சேர்ந்து பண்ணுங்க. இல்லைன்னா இடம் வேணுன்னா கூட நாங்கள் அதுக்கு எடுத்து தரோம். நாங்கள் எங்களுடைய செலவுலே வந்து உங்களுடைய இடத்துல ஒரு ரெண்டல் ப்ரிமிசஸ் எடுத்து நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் எப்படி செய்யணுன்றதுக்கு வழிமுறைகள் கொடுக்குறோம். நீங்கள் அதை வந்து எடுத்து எங்களுக்கு பண்ண ஒவ்வொரு எத்தனை கண்டெய்னர் தேவைப்படுது ஒவ்வொரு வாரமும்ன்றதை நாங்கள் கொடுக்குறோம். அதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து வெளிநாடு வாழும் தமிழர்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மலேசியாவில் இருக்கிறவங்களோ இல்லை துபாயில் இருக்கிறவங்களோ இல்லை வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய தொடர்புகளை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். சிறிய இடம் போன்ற ஒரு மிஷின் போன்ற ஒரு சிறு சிறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு நேரடியாகவோ அல்லது அந்தந்த பேங்க் இருக்கிறவங்க மூலியமாகவோ அந்த எஸ்எம்இ அங்கே இருக்கிற சிறு தொழில் இந்த நிறுவனங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். கண்டிப்பாக அதனுடைய யார் யாருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். அதை நீங்கள் கம்பைல் பண்ணி சொல்லுங்கள். அதனுடைய முன்னெடுப்பை நம்ம கண்டிப்பாக எடுப்போம். தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள் 2 வினாக்களை கொடுக்கலாம். இந்த வேப்பங்குச்சி எல்லாம் வந்து இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வேப்பங்குச்சி எல்லாம் கூட அனுப்புறாங்க. ஒரு நம்ம இங்க கூட அதுன்னு சொல்றது நம்ம பல் துளக்குறதுக்கு எல்லாம் கிராமங்கள்ல பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த இதை வந்து என்னன்னு கேட்டா நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா இல்ல பதப்படுத்தி அனுப்பணும் அப்படின்னா அதுல கெமிக்கல் எல்லாம் அப்ளை பண்ணுவாங்களா? ஏன்னா வேப்பங்குச்சி நம்ம ஒரு நாள் 2 நாள் வேணா வச்சிருக்கலாம். அதுக்கு பிறகு அந்த பசுமை தன்மை வந்து கொஞ்சம் நீங்கிரும் இல்லையா, ட்ரை ஆயிரும். அப்ப அதுக்கெல்லாம் வந்து வேற ஏதாவது கெமிக்கல் எதுவும் அப்ளை பண்ணுவாங்களா இங்க இருந்து அந்த மார்க்கெட்டிங் பண்றப்ப? இல்ல, வேப்பங்குச்சின்றது வந்து பல்வேறு இதுக்காக யூஸ் பண்றாங்க. நான் இப்ப பல் குத்துறதுக்காகவோ மற்ற இதுக்காகவோ யூஸ் பண்றது இல்லை. அப்படி இருந்தாலும் அது ஒரு சிறிய ஒரு இதுவா இருக்கலாம். இப்போ அதெல்லாம் ஒரு சில நியூஸ் நம்ம பார்க்குறோம். வாட்ஸ்அப்ல நீங்க வந்து பழைய இது சாப்பிட்றாங்க, இது சாப்பிட்றாங்க, அப்படி வேப்பங்குச்சி சாப்பிட்றாங்க, இல்லை வேற எதையோ பண்றாங்கன்றதெல்லாம் ஒரு சிறிய மிகச்சிறிய ஒரு குவான்டிட்டியில ஒரு போறது தான். ஆனா வந்து இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு தான் நிறைய யூஸ் ஆகுது. நீங்க சொல்ற வேப்ப இலைகளோ இல்லை இந்த குச்சிகளோ இது எல்லாமே, ஏன்னா அதனுடைய தன்மை, அந்த ஒரு இலையினுடைய தன்மை, அதே மாதிரி ஒரு நெல்லிக்காயில இருக்கிற ஒரு சாறினுடைய அந்த தன்மை வந்து மருந்துகள் தயார் பண்றதுக்கு அல்லது பதனிடுறதுக்காக, இன்செக்ட் அந்த இன்செக்டிசைட் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக, இதுக்கெல்லாம் தான் அது வந்து பயன்படுத்துறாங்க. அதனால வந்து இந்த மரத்தினுடைய பட்டைகள், ஒரு சில மரத்தினுடைய பட்டைகள், ஒரு சில மரத்திலேருந்து வர கம்மு, ஒரு மரத்திலேருந்து வர பட்டையை தான் எடுத்து ஒரு படக்குன்ற ஒரு ட்ரிங்க், அதாவது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ஒன்று இந்தோனேஷியாவில் இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மரத்துலேருந்து வர பட்டையிலேருந்து வர சாறு. இந்த மாதிரி வந்து நம்ம இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது ப்ராசஸிங்ன்றது வந்து எல்லாத்துலேயும் கெமிக்கல் போடணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து முக்கால்வாசி பழங்கள், இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃப்ரோசன் கண்டெய்னரில் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஃப்ரோசன் கண்டெய்னரில் எக்ஸ்போர்ட் ஆகும்போது அதுவே வந்து 1 வாரமோ 2 வாரமோ அந்த கண்டெய்னர் வந்து ஷிப்பு செயலாகி போகும்பொழுது அதனால அதை வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை அந்த ஃப்ரோசன் கண்டெய்னருக்கு இருக்கு. அப்படி இல்லைனாலும் அது வந்து ஏர் ஃப்ரைட்டில் எடுத்துகிட்டு போகும்போதும், அது ஃப்ரோசன் இதில் எடுத்துகிட்டு போகும்போது அதனால் அதை வந்து பாதுகாக்க முடியும். அதனால வந்து அதை வந்து கெமிக்கல் பண்ணணுன்றது இல்லை, குளிர்சாதன வசதியிலே வந்து அதை எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் அதெல்லாம் இதெல்லாம் பறித்து உடனே அதை அனுப்பணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. பல நாட்கள் இங்கே ஒரு 5 நாள் 10 நாள் இருக்காமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதெல்லாம் உடனே வந்து பதப்படுத்தி உடனே அனுப்பும்போது தான் அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக போய் நமக்கு சேரும். அது ஒவ்வொரு பழத்துக்கும், ஒவ்வொரு செடி தாவரத்துக்கும், ஒவ்வொரு இதுக்கும் ஒரு வகையான ப்ராசஸ், எப்படி அதை செய்யணுன்றது ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் அப்பிடான்றது ஒரு அசோசியேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட், இதே மாதிரி எம்எஸ்எம்இ, இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் உங்களுக்கு, ஈவன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இவங்க எல்லாரும் வந்து அதற்குரிய ட்ரைனிங் எல்லாரும் கொடுப்பாங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஆஸ் அ இம்போர்ட்டர் நாங்களும் அது ஆஸ் அ இம்போர்ட்டர் எங்களுடைய நண்பர்களும் உங்களுக்கு
அதை எப்படி செய்யணுன்ற ஒரு அழகான குறிப்புகள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம அழகா பண்ணலாம். ஆனா கெமிக்கல்ன்றது ரொம்ப குறையும். நன்றி, நல்ல விளக்கம். ஆழமாகவும் எளிமையாகவும் விடையளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி. முறையாக நன்றி கூற இளநிலை தமிழ்துறை உதவி பேராசிரியர் திரு ஊசாய தமிழரசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை நிகழ்த்தும் இந்த இணைய வழியிலான வேலை வாய்ப்பு வழிகாட்டி பயிற்சிக்கு அனுமதி அளித்த எங்கள் கல்லூரி தாளாளர் ஐயா அவர்களுக்கும், எல்லா நிகழ்வுகளுக்கும் ஊக்கமளிக்கக்கூடிய எங்கள் கல்லூரி முதல்வர் முனைவர் சே அசோக் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழிகாட்டியாக விளங்கக்கூடிய எங்கள் கல்லூரியினுடைய முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சிவனேசன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தெற்காசிய பண்பாடும் சுய வேலை வாய்ப்பு களங்களும் என்கின்ற தலைப்பில் தமிழர்களினுடைய மொழி, இனம், சொல்வளம், பண்பாடு குறித்தும் சுய வேலை வாய்ப்பு குறித்தும் அந்த சந்தைப்படுத்துதலில் இருக்கக்கூடிய சவால்கள், சிக்கல்கள் குறித்தும் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பன்முக ஆளுமையாளர், இந்தோனேசிய தென்கிழக்காசிய தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் திரு விசாகன் மைலாசம் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரவேற்புரையாற்றிய ஒருங்கிணைப்பாளர் இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் தொகுப்பாளர் முனைவர் சாந்தி அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட எம் துறை, பிற துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள், மதிப்பிற்குரிய முனைவர் ராஜேந்திரன் ஐஏஎஸ் ஐயா அவர்களுக்கும், எங்கள் கல்லூரியினுடைய பழைய மாணவராக எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு வாழ்த்துகின்ற ஆறுமுகசாமி ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. தொடங்குக பணியை, தொடங்குக அறத்தை, இடும் நமது ஏற்று நடக்கவும், தடங்கள் சுவரும் சாய்ந்து தூளாகவும், தடம்பெறும் தோளால் தொடங்குக பணியை என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.